பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு கேட்டும் காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டதாக தாவேகா கூறியிருக்கிறது. வருங்காலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும் எனவும் தாவேகா கூறியிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியும் மாநில அரசு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என கூறி மத்திய அரசுக்கு தாவேகா கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. முன்னதாக சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கவிருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள தனக்கே உரிய பாதுகாப்பை மாநில அரசு, அதாவது திமுக அரசு வழங்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேகா தலைவர் விஜய் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். சென்னை பெரம்பூரில் நேற்று முன்தினம் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் பின்னர் பெரம்பூரிலும் கொளத்தூரிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட நிலையில் பெரம்பூரில் இருந்து அவர் கொளத்தூர் செல்வதற்கு 2 மணி நேரத்திற்கு மேலானது. இதனைத் தொடர்ந்து மேலும் மற்றொரு இடத்தில் அவர் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருந்த நிலையில் அந்த இடத்தில் பிரச்சாரமானது ரத்து செய்யப்படுவதாக தொடர்ந்து அறிவிக்கப்பட்டது. தாவேகா தலைமையும் இதனை அறிவித்தது. மாநில அரசின் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தாவேகா தொடர்ந்து அதிருப்தி தெரிவித்து வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது தாவேகா தலைவர் விஜய் தரப்பிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தற்போது ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் ஒய் பிரிவு பாதுகாப்பு பெற்ற தனது விஜய்க்கு தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்ட கடுமையான குறைபாடுகள் குறித்து இந்த கடிதத்தை எழுதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளின் கீழ் பாதுகாப்பு பெற்ற நபர் என அங்கீகரிக்கப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள கடுமையான கவலைக்குரிய குறைபாடுகளை இந்த கடிதத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்வதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு, அதாவது வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சார பணிகளில் மாநிலம் முழுவதும் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் தொடர்ந்து அந்த பிரச்சார நிகழ்ச்சியானது தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து அனுமதி மற்றும் ஒப்புதலை பெற்ற பின்னரே ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பிரச்சார இடமான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை நோக்கி பயணித்த போது அங்கு பெரும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த கவலையும் ஏற்படுத்தும் வகையில் பாதுகாப்பு பெற்ற நபரை கொண்ட அந்த முக்கிய பகுதியில் தொடர்ந்து கூட்டமானது அலைமோதியதாகவும் அந்த பகுதியில் குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை எனவும் தொடர்ந்து விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட வேண்டிய காவல்துறை துணை அமைப்பு, அதாவது எஸ்கார்ட் பணியும் போக்குவரத்து ஒழுங்குமுறை மற்றும் வழித்தட மேலாண்மை ஆகியவை முற்றிலும் இல்லாத காரணத்தால் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் வாகன அணிவகுப்பு மற்றும் பிரச்சார கூட்டமானது உடனடியாக அங்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை காவல்துறையினரின் பாதுகாப்பு திட்டமிடல் மற்றும் அதை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தீவிரமான குறைபாடுகள் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு அளிக்கப்படுவர் ஆகிய இரு தரப்பினரின் பாதுகாப்பையும் வெகுவாக பாதித்ததாகவும் அவர் தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அங்கு திரண்டிருந்த பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த மிக குறைந்த எண்ணிக்கையிலான காவல்துறையினரே பணியில் அமர்த்தப்பட்டிருந்ததாகவும் கூட்டத்தின் நடமாட்டத்தை ஒழுங்குபடுத்த எந்தவித தடுப்புகளும் அமைக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவிதமான வழிமுறைகளும் அங்கு நடைமுறையில் இல்லை எனவும் மிக முக்கியமாக ஸ்டெர்லைட் ஜோன் என கூறப்படும் பாதுகாப்பு வலயம் எதுவும் உருவாக்கப்படாததன் விளைவாக பிரச்சார வாகனம் பொதுமக்களால் முழுமையாக சூழப்பட்டதுடன் கூட்டம் பெருமளவில் அந்த வாகனத்தை நோக்கி முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியதாகவும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு பெற்ற தனக்கே மாநில அரசால் உரிய முறையில் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வகையில் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்.